இஸ்ரோ உருவாக்கியுள்ள இந்தியாவின் முதல் முழுமையான மறுபயன்பாடு ராக்கெட்டான புஷ்பக் விமானத்தின் 3வது திட்ட பரிசோதனை வெற்றி பெற்றுள்ளது. பல்வேறு செயற்கைக்கோள்களை விண்ணில் நிலைநிறுத்துவதற்காக ராக்கெட்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன. பல கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்படும் இந்த ராக்கெட்டுகள் ஒருமுறை விண்ணில் செலுத்தப்பட்டுவிட்டால் மறுமுறை பயன்படுத்த முடியாது. இதனால் விண்வெளியில் ஏராளமான ராக்கெட் மற்றும் விண்கலங்கள் குப்பைகளாக மிதந்து கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ பூமியில் பயன்படுத்தும் விமானங்கள் மூலம் விண்வெளிக்கு பயணித்து அதே விமானத்தில் பத்திரமாக பூமிக்கு திரும்பும் வகையிலான மறுபயன்பாட்டு ராக்கெட்டான புஷ்பக் விமானத்தை வடிவமைத்துள்ளது. இந்நிலையில் கர்நாடகாவின் சித்ரதுர்காவில் உள்ள ஏரோநாட்டிக்கல் டெஸ்ட் ரேஞ்சில் காலை 7:10 மணிக்கு 4.5 கிலோமீட்டர் உயரத்தில் இருந்து இந்திய விமானப்படையின் சின்ஹோக் வகை ஹெலிகாப்டரில் இருந்து புஷ்பக் விமானம் விடுவிக்கப்பட்டது. ஆளில்லா விமானமான புஷ்பக் தரவுகளையும் தானியங்கி முறையில் ஆராய்ந்து சரியான வேகத்தில் குறித்த இடத்தில் 3வது முறையாக வெற்றிகரமாக தரையிறங்கியது. ஏற்கனவே 2 சோதனைகள் வெற்றி பெற்றுள்ள நிலையில் 3வது ஏவுகணை திட்ட பரிசோதனையையும் வெற்றிகரமாக செய்து காட்டியுள்ளது இஸ்ரோ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.